காட்ஸில்லா அப்படிங்கிறது உண்மையா இல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனையான ஒண்ணா தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு காட்ஸில்லா அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு காட்ஸில்லா பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா நம்ம உலகத்துல இருந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய விலங்குனா அது அழிஞ்சு போன டைனோசர் இனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட டைனோசர் இனத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சியில இருந்து வந்தது தான் காட்ஸில்லா அப்படின்னு பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற விலங்குகளை விட ரொம்பவே உயரமா கிட்டத்தட்ட 400 அடிக்கும் மேல வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட காட்ஸில்லா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விலங்கு ரொம்பவே ஆக்ரோஷமான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சித்தரிச்சாலும் இதோட உண்மையான குணத்தை பத்தி இன்னும் யாருக்குமே தெரியாது. என்னதான் இன்னும் பல பேர் இதை கற்பனையான ஒண்ணு அப்படின்னு சொன்னாலும் பல மக்கள் இன்னும் இது நம்ம உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இப்படிப்பட்ட ஒன்றை பத்தி நம்ம வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காட்ஸில்லா அப்படிங்கிறது டைனோசர் மாதிரியே ஏதோ ஒரு இயற்கை பேரழிவால மொத்தமா அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னும் இது எந்த ஒரு விலங்குக்குமே அடிபணிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.